நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற எங்கள் அருமை தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் வணக்கமும். உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு தொடர்ச்சியாக களத்திலே நின்று உழைத்து கொண்டிருக்கும் உங்கள் பிள்ளைகள் எங்களை கவனியுங்கள். நீ உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருந்தால் அதுவே உன்னை வழிநடத்திவிடும் என்கிறார்கள். யாரோ ஒருவருக்கு உழைக்கிறோம் என்கிற எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறோம் என்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டிரு என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை வைத்திரு என்கிறார். தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமான மக்கள் சேவை என்கிற உயர்ந்த நோக்கத்தில் உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். பல முறை களத்திலே நின்றிருக்கிறோம். 2016 தொடங்கி நடந்த அத்தனை தேர்தல்களிலும் நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம். ஆனால் அலை ஒரு கரும்பாறையை கரைத்து விடுவது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால் என்பதை போல நாங்கள் தொடர்ந்து களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம், முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். என் மக்கள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெறச் செய்வார்கள் என்கிற நம்பிக்கை. களத்திலே நிற்கிற கட்சிகளை எல்லாம் கவனியுங்கள். யாரும் புதிதாக அதிகாரத்திற்கு வரப்போவதில்லை. பல முறை இந்த நாட்டை ஆண்டவர்கள் தான், அதிகாரத்திலே இருந்து ஆட்சியை செலுத்தியவர்கள் தான். இதுவரை செய்யாத நல்லதை இனிவரும் காலங்களில் செய்வார்கள் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? அவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் நன்மை பயத்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வருகிற எல்லோரும் ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் என்கிறார்கள். அதற்கு இவர்களை ஒழிக்காமல் நீங்கள் எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பீர்கள்? பள்ளிக்கூடங்களை கட்ட முடியாதவர்கள், பல அரசு பள்ளிகளை மூடிக்கொண்டு வருபவர்கள், அதை சீரமைக்க முடியாதவர்கள். ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம்தான். அதை கொடுப்பதற்கு முடியாத இவர்கள் தேர்தலில் 100 கோடி 150 கோடியை முதலீடு செய்கிறார்களே எப்படி? பிறகு அதை 500 கோடி 1000 கோடியாக சம்பாதித்துக் கொள்ளலாம், ஈட்டிக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கை தான். வாக்குக்கு காசு கொடுக்கிற முறை எவ்வளவு மோசமானது என்பதை பாருங்கள். காசு கொடுத்து வாக்கை பெறும்போது மக்களுக்கு சேவை செய்வன்கிற எண்ணம் அது அவசியமே இருக்காது, அந்த தேவையே இருக்காது. ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை. தேர்தல் வரும்போது தொகுதி பக்கம் வந்தால் போதும். ஆனால் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் அவங்க கொடுக்கிற வரைவை படித்து பாருங்கள். அவ்வளவு இனிப்பாக வார்த்தைகளை வடித்திருப்பார்கள். நாங்கள் வந்தால் எல்லோருக்கும் வேலை கொடுப்போம், வறுமையை ஒழிப்போம், ஏழ்மையை ஒழிப்போம். இதுதான் அவர்கள் வேலை. 60 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுட்டு நம்ம அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுக்குற நிலைமையில தான் இருக்கிறாங்க. மாதத்துக்கு 1000னா ஒரு நாளைக்கு 30 ரூபா. 30 ரூபா விட சம்பாரிச்சிக்க முடியல நம்ம அம்மாவால் ஒரு நாளைக்கு. இந்த ஏழ்மை வறுமை நிலையில் வைத்திருப்பது எவ்வளோ பெரிய சாதனை! இது வேதனையா சாதனையா என்பதை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். சாராயம் வித்த காசில் ஆட்சி நடத்துகிற போது நான் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று சொல்வது மாதிரி ஒரு வேடிக்கை, ஒரு பைத்தியக்காரத்தனம் ஏதாவது உண்டா? உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மனச்சான்று இருக்க யாரும் இதை மறுக்க முடியாது.
அளவு கடந்த போதை மிகுந்த நிலமாக நம் நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் போதைப் பொருட்கள், கஞ்சா, ஆவின், குட்கா, இந்த கொக்கைன், இந்த மாதிரியான போதைப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். தடையின்றி விற்பனை நடக்கிறது. இது அதிகாரத்தில் இருப்பவருக்கு தெரிந்து நடக்குதா, தெரியாமல் நடக்குதா என்றால் தெரிந்தே தான் நடக்கிறது. ஒரு தலைமுறை நாசமாய் கொண்டிருக்கிறது. மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோயில் கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம் என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆனால் மதுவை விற்று வருகிற வருமானத்தில் தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கொடுமை. நாடை குப்பை மேடாக்கி நிறுத்தியிருக்கிறார்கள். அருகில் இருக்க கேரளாவிலிருந்து அத்தனை மருத்துவ கழிவு, ஆடு மாட்டு கழிவு, காய்கறி கழிவு, எல்லா குப்பையும் வந்து தமிழ்நாட்டில் தான் கொட்டப்படுது. இது இவர்களுக்கு தெரியுமா, தெரியாதா? தெரியும். மற்ற கழிவுகளாவது உரமாகும். மருத்துவ கழிவு கொடுமையான நஞ்சு. நிலமெங்கும் நச்சு ஆலைகள். நீங்கள் காற்றை சுவாசிக்கவில்லை என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கந்தக தூசியை, கந்தக துகள்களை சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நச்சு காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 100 மரணங்கள் நீங்கள் கேள்விப்பட்டால் அதில் 90 மரணம் புற்றுநோயாக இருக்கும். ஏன் வந்தது, எதற்கு வந்தது புற்று என்று நீங்கள் கண்டுணரவே முடியும். காரணம், உங்கள் நீர் நஞ்சாகிவிட்டது, உணவு நஞ்சாகிவிட்டது, காற்று நஞ்சாகிவிட்டது. இந்த பூமி வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய இயற்கை வேளாண் பேரறிஞர் அப்பா நம்மாழ்வார் அவர்கள் 25 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு வாழ்வதற்கு பூமியில் இடம் இருக்காது என்கிறார். இல்லை என்றால் வாழும் இடமாக இந்த பூமி இருக்காது என்கிறார். அவர் 25 ஆண்டுகள் காலம் கொடுத்தார். ஆனால் உலகில் 120 நாடுகளினுடைய ஆய்வறிஞர்கள், சூழியல் ஆர்வலர்கள் ஆய்வு செய்து உலக ஐக்கிய மன்றம், ஐநா மன்றத்தில் போய் ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார்கள். 12 ஆண்டுகள் தான் பூமியில் வாழ்நாள் இருக்கும் என்று. அதை பற்றி உலகத்தில் யாரும் கவலைப்படல. அதுக்குள்ளே இந்த பூமியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்கிறார். நீங்கள் வணங்குவதற்கு கோடி சாமிகள் வைத்திருக்கிறீர்கள், வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் இளைய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளுங்கள். 800 கோடி மக்கள் தொகை உலகில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கிறது. அதை 2 விழுக்காடு குடிநீர் தான் இருக்கிறது. அதை 20 விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காமல் 2 விழுக்காடு தான் இருக்கிறதா தண்ணீர், அதை விற்றால் நிறைய சம்பாதிக்கலாம் என்று சிந்திச்ச எண்ணம் இருக்கிறதே, அதுதான் மிக கொடுமையான சிந்தனை. அறிவை வளர்க்கும் கல்வியும், உயிரை காக்கும் மருத்துவமும், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரும் விற்பனைக்கு வந்துவிட்ட, சந்தை பொருளாக மாறிவிட்ட ஒரு நாடு, நாடல்ல சுடுகாடு என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவே. நீங்கள் ஆழ்குழாய் கிணறு போடுகிறீர்கள், 500 அடி, 300 அடி, 400 அடி போகிறீர்கள். இந்த மரம் எவ்வளவு ஆழத்திற்கு வேற அனுப்ப முடியும்? செடி கொடிகள், மற்ற மரங்கள் எவ்வளவு ஆழத்திற்கு வேற அனுப்ப முடியும்? அவையெல்லாம் வாழ வேண்டாம் என்றால் உங்களுக்கு சுவாசிக்க காற்று, வெறுமனே வீசுகிற நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாற்றி தருகிற பணியை மரங்கள் தான் செய்யும். மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற அளப்பெரிய பணியை மரங்கள் தான் செய்கிறது. அதனால்தான் மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம் என்று உங்கள் பிள்ளைகள் பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தோம். இங்கே கிளீன் இந்தியா அறிவித்தார் ஐயா மோடி அவர்கள். கிளீன் இந்தியா இருக்குதா? கிளீன் இந்தியாவில் நாடு சுத்தமாயிடுச்சா? அதுக்கு ஒதுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் எங்கே? நாடு குப்பை மேடாக இருக்குது. வெறும் பிளாஸ்டிக், நெகிழி கழிவுகள், பாலித்தீன் குலைமம். ஒரு பாலித்தீன் தாள் மக்கி மண்ணோடு மண்ணாக போக பல ஆயிரம் ஆண்டுகளாகுங்கிறான். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய மகாகவிதை புத்தகத்தை என் அன்பு தம்பி தங்கைகள் படிக்கணும். தாய்ப்பாலும் இந்த பூமியும் எளிதாக இருப்பதால் அவனுக்கு மதிப்பு தெரியலேன்ட்டு, உன் காலுக்கு கீழே கிடப்பதால், மிதிபடுவதால் பூமியை நீ குறைத்து மதிப்பிடுகிறாய். அவள் உன் தாய்,
நீங்கள் இந்த பூமியில் பார்க்கிற எல்லாவற்றையும் தந்தவள் பூமிதான். பூமிதான் நம் சாமி. அதை போற்றுவதற்கு பதிலாக, மதிப்பதற்கு பதிலாக மிதித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பார்க்கிற கட்டடம், நான் நின்று பேசுகிற இந்த வாகனம், விண்ணிலே பறக்கிற விண்ணூர்திகள், சந்திர மண்டலத்துக்கு போகிற சந்திராயன், நீங்கள் வைத்திருக்கிற பீரங்கி, துப்பாக்கி, தோட்டா, கழுத்திலே போட்டிருக்கிற தங்கம், வைரம் எல்லாம் கொடுத்தவள் இந்த பூமி தான். இந்த கார் செய்வதற்கான உலோகங்களை தந்தவள், அதற்கான பெட்ரோல் டீசலை தந்தவள் எல்லாம் பூமி தான். எல்லாவற்றையும் கொடுத்த அவளுக்கு நீங்கள் கொடுத்தது நோயை தவிர வேற ஒன்றும் இல்லை. புவி வெப்பமாகிறது என்கிறார்கள். வெப்பமாகிறதா நாம் ஆக்கினோமா? பருவநிலை மாறிவிட்டது என்கிறார்கள். அது மாறியதா நாம் மாற்றினோமா? நீங்கள் வெயில் அடித்தால் என்ன செய்வீர்கள்? குடைப்பிடிப்பீர்கள். பூமி தாய்க்கு வெயில் அடித்தால் குடைப்பிடிக்க வேண்டும். அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது, மரக்கண்டுகளை நட்டு வளர்ப்பது. அதை செய்வதற்கு இங்கு அரசியல் இயக்கம் ஒன்றும் இல்லை. இவர்கள் வணங்குகிற சாமியை வைத்து அரசியல் செய்வார்கள். நாங்கள் இந்த வாழுகிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகள் இன்று பேசுவது உங்களுக்கு புரியாது. பெங்களூரில் தண்ணி இல்லை என்கிறார்கள். அதை போல இங்கு வர எவ்வளவு நேரமாகும்? நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு என்கிறார். இப்போதெல்லாம் நாட்டு சர்க்கரைக்கு திரும்புகிறார்கள். இப்போதெல்லாம் மரச்சக்கினை கிடைக்கும் என்கிறார்கள். இயற்கை உணவுக்கு திரும்புகிறார்கள். வேளாண்மையே இயற்கை தான். ஆனால் இயற்கை வேளாண்மை என்று நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ரசாயன உரங்களை செடி கொடிகள் பயிர்களின் வேர்களிலே கொட்டி விளைவதை நஞ்சாக விளைய வைக்கிறோம். நஞ்சை உண்டு நாம் நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் ஓட்டு கேட்கிற இடத்தில் சீமான் பேசுகிறானே என்று நீங்கள் நினைக்கலாம். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு பயனில்லை என்பதால் தான் இதை நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நான் உங்களுக்கு ஆகச்சிறந்த கல்வியை கொடுப்போம். உலக தரத்திற்கு மருத்துவம் கொடுப்போம். நீங்கள் எழுதி வையுங்கள் என் அன்பு சொந்தங்களே. உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்தில் அதிகாரம் வந்த பிறகு அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு படையெடுக்கிற மாணவ மாணவியர்களின் கூட்டம் பெருகுதா இல்லையா என்று பாருங்கள். தனியார் பள்ளி கல்லூரிகளில் காத்தாடி கிடக்கும், வெறிச்சோடி கிடக்கும். அவ்வளவு ஆகத்திறந்த தரமான கல்வியை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் என் மக்களுக்கு கொடுப்போம். நாங்கள் ஒரு சட்டம் வரைவோம். பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம். நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் என்று நாங்கள் ₹1 முதல் 1 கோடி கல்வி வரை, அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக, தரமாக, சமமாக கொடுப்போம். இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வோம். ஆகச்சிறந்த மருத்துவத்தை கொடுப்போம். உன் தாய்க்கு முடியலையா? ₹1 கோடி வரை மருத்துவ செலவா செய்வாள். அவள் இந்த தேசத்தின் தாய். அதனால் அவளை போற்றுவோம்.